அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக நிம்மதி இல்லாமல் தவிக்கும் உங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு காணாத வளர்ச்சியை காணக்கூடிய ராசியாக உங்களுடைய மகர ராசி அமைய இருக்குதுங்க. அந்த வகையில குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ர நிவர்த்தியாகும் இந்த நேரத்தில் விரயம் கொஞ்சம் அதிகரித்தாலும் அது நல்ல விரயமாகவே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. குறிப்பாக கல்விக்காகவோ கலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்கு. கற்ற கல்விக்கேற்ற வேலை சிலருக்கு நிச்சயம் கிடைக்குங்க. உயரதிகாரிகளின் ஆதரவோடு விரும்பிய இடத்திற்கு மாற்றங்கள் வரலாங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்களுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சனி மீன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. 7.5 சனி விலகிவிட்டது. இனி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறுங்க. தனஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாய் இருப்பதால் தடையின்றி தனவரவு வந்து கொண்டே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதனால் பண நெருக்கடி என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல் கடன் வாங்க வேண்டி எந்த ஒரு அவசியமும் இருக்காதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேற இருக்கு. இடிய பலன்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக வந்து சேருங்க. அதே போல் ஆரோக்கியம் சீராகி உங்களை ஆனந்தப்படுத்தும். வெளிநாட்டு வணிகம் வெற்றி நடை போட இருக்கு. பங்கு சந்தை உங்களுக்கு லாபம் தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. அதே போல் பணவரவு என்பது திருப்தியாக இருக்கும். இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீங்க. பொதுவாக மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வீடு, வாசல், வயல் வரப்பு, தோட்டம், துறவு என்று ஏதாவது வாங்கும் வாய்ப்பு உண்டு. தாயினுடைய உடலும் சீராகும். இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகளால் அவதியுற்றிருந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பொதுவாக இத்தருணங்கள்ல பயணங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு உருவாக இருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நீண்ட நாட்களாக நிறைவேறாத காரியங்கள் இப்போது நிறைவேற இருக்கு. வீடு, இடம் வாங்குவதற்காக எடுத்த முயற்சி கைகூட இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு கட்டிய வீடு பழுது பார்க்கும் யோகம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் நல்ல நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று பரிசீலிப்பீங்க. தாய் வழி ஆதரவு திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து சென்று மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீங்க. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே நேரம் புதன் 9க்கு அதிபதியாகவும் இருப்பதால் திடீர் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. குறிப்பா பெற்றோர் வழியில் பிரச்சனை அதிகரிக்கும். சில நேரங்களில் சில காரியங்கள் முடிவடைவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் பொறுமையாக எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ளுங்க. அதே போல் கூட்டு தொழில் புரிவோர் பங்குதாரர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனக்கலக்கம் அடைவீங்க. உத்தியோக மாற்றங்கள் உருவாகி நீண்ட தூரத்திற்கு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படுகிறதுங்க. அதாவது இந்த தருணங்கள்ல மீனராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. சகாயஸ்தானத்தில் பகை கிரகங்களுடைய சேர்க்கை இருப்பதால் பல காரியங்கள் தடைகள் ஏற்படுங்க. சுப காரியங்கள் முடிவடைவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லும். உடன்பிறப்புகள் போர்க்கொடி தூக்குவாங்க. உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது. அதே போல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவி
உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்வோர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தருங்க. கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயர இருக்கு. பெண்களுக்கு பெருமை சேருங்க. மங்கள ஓசை இல்லத்தில் கேட்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. குறிப்பா இத்தருணங்களில் சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய இருவர் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. குருவினால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை குறையுங்க. சிறு சிறு உடல் உபாதைகளினால் மருத்துவ செலவுகள் ஏற்பட இருக்கு. குடும்ப பிரச்சனைகளின் மன அமைதி பாதிக்கப்படுங்க. சனி பகவான் ஜீவனக்காரகர் என போற்றி புகழ்கிறது ஜோதிடர்களே. அவர் சுக்கிரனுடன் சேர்ந்து அனுகூலமாக சஞ்சரிப்பதால் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. மேலதிகாரிகள் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்வாங்க. உங்களுடைய பணிகளை நிம்மதியாக செய்ய முடியுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு ஊதிய உயர்வு ஒன்றை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று பணியாற்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பங்குனியில் நீங்கள் முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் அனுகூலமான பாதையில் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகள் மட்டுமல்லங்க சக ஊழியர்களும் ஒத்துழைப்பாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசியினருக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது நீங்கள் அதற்காக முயற்சிக்கலாம். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற இருக்குதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனாதிபதியும் ஜீவனக்காரகரும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு. அதே போல் இத்தருணங்களில் வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனத்தின் ஆர்டர்கள் உங்களை தேடி வர இருக்கு. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் புதன் ஆகியோர் சாதகமாக வலம் வருவதால் நல்ல வருமானம் கிடைக்குங்க. வாய்ப்புகள் அதிகரிக்கும். தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்ச வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதால் வருமானம் உயருங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. வாழ்க்கை வசதிகளை அதிகரித்துக் கொள்ளலாம். சொந்த வீடு வாகன வசதி ஆபரணங்கள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. சுக்கிரன் மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. இத்தருணங்கள்ல அரசியல் துறையினரை பொறுத்தவரை நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. குறிப்பா பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்க இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்வோர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருங்க. கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயர இருக்கு. பெண்களுக்கு பெருமை சேருங்க. மங்கள ஓசை இல்லத்தில் கேட்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல திருநாகேஸ்வரம் ராகுவினுடைய தோஷத்தை போக்கும். அதே போல் வியாழக்கிழமை குரு வழிபாடு மேற்கொள்வது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.